2016 ஃபர்ஸ்ட் மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா விட்டாரா பிரீஸான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் 2020 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லிஃப்ட் வந்து பிரீஸாக்கு வந்து பண்ணாங்க. அண்ட் அப்புறம் 2022 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷனல் அப்டேட் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட்டுமே இல்லை பிரீஸாவை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நாள் வந்து எப்போ இந்த வண்டிக்கு வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டோ இல்லை அப்டேட்டோ வந்து சேஞ்சஸ் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க. பட் நோ அப்டேட்ஸ். பட் ஒன்லி லீக்டு வீடியோஸ் இமேஜஸ்லாம் சொல்லிட்டு நிறைய வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் மாருதி சுசுகியில் எந்த அப்டேட்டுமே இல்லை. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு 2026 வந்து வித் டர்போ இன்ஜின் வந்து மாருதி சுசுகி பிரீஸாவை லான்ச் பண்ணாங்க. இப்போ நம்ம டர்போ இன்ஜின் பிரீஸாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் டர்போ வேரியன்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் டீட்டெயிலாக நம்ம இன்டீரியர்லாம் போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்ஸ் இது வந்து டர்போ வேரியன்ட்ன்றதுனால இங்கே வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் கொடுத்துட்டு இங்கே டர்போ வேரியன்ட்ன்றதுனால அதை வந்து காமிக்கணும். எக்ஸ்டீரியரில் வந்து அதை டர்போ வேரியன்ட் சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக ரெட் லைனாக கொடுத்துட்டாங்க. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகிக்கான பேட்ஜிங். அண்ட் கீழே வந்து இங்கே அந்த கிரே கன் மெட்டல் ஃபினிஷில் இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேமரா வந்து இங்கே ப்ளேஸ் சுசுகி லோகோ கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படியே அது கீழே வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்து அந்த ரெட் லைன் வந்து இங்கே ஃபுல்லாக ரன் பண்ணிருக்காங்க வித் பேலன்ஸ் வித் கன் மெட்டல் கலர். அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு கொடுக்குறாங்க. அண்ட் கீழே ஃபாக் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஹவுசிங் இருக்குல்ல ஃபாக் லேம்ப் ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த விக்டோரியஸ்லேருந்து அப்படியே எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே டிசைன் தான், டிசைனில் வந்து சேஞ்சஸ் இல்லை ஃபாக் லேம்ப் ஹவுசிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைல் போய் பார்ப்போம் வாங்க. சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து அதே மாதிரி டர்போ வேரியன்ட் காமிக்கிறதுக்காக இங்கே அந்த ரெட் கலர் பேட்ஜிங் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிப் லைனாக. இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 18 inch அலாய்வில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலாய்வில் வந்து கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் அண்ட் இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் பிளாக் வந்து கொடுக்குறாங்க. டியூப்லெஸ் டயர் தான் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு ஓஆர்விஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்விஎம்ஸில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கேமரா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேமரா வந்து 360 டிகிரி கேமரா வந்து இதில் புதுசாக அப்டேட் பண்ணிருக்காங்க. அதுவும் விக்டோரியஸ்லேருந்து அப்படியே அந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமாக ஆக்சுவலாக விக்டோரியஸ்லேருந்து தான் டிசைன் அப்படியே எடுத்துருக்காங்க. நம்ம அது இன்டீரியரில் போய் பார்ப்போம். அண்ட் ஓஆர்விஎம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. தென் ஸ்கிட் பிளேட்லையும் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ வேரியன்ட்ன்றதுனால ஃபுல்லாக அந்த ரெட் லைன் பேட்ஜிங் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதில் நம்ம இங்கே வந்து ஸ்கிட் பிளேட்லையும் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது கீழே பியானோ பிளாக், இங்கே ஹார்ட் பிளாஸ்டிக் அண்ட் இங்கே கன் மெட்டல் கலரில் இங்கே ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பேசிவ் என்ட்ரிக்கான சுவிட்ச் பட்டன் வந்து இங்கே. அண்ட் இங்கேயுமே அந்த ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து இங்கே ஃபுல்லாக ரன் ஆகி இங்கேயும் அந்த எலிவேட்டட் போர்ஷனில் இங்கே ஹார்ட் பிளாஸ்டிக். அதே மாதிரி அங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தா மாதிரி இங்கேயும் ஒரு பேட்சிங். அந்த பேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் டோர்லையும் இங்கே வந்து பின்னாடி கொஞ்சம் லாங்கான ஸ்டெப்லையும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து அரௌண்ட் 48 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வண்டியோட லென்த் வித் ஹைட் வந்து பார்ப்போம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3995 mm அண்ட் வித் வந்து 1790 mm, ஹைட் 1685 அண்ட் வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 198 mm வந்து இந்த புது பிரீஸால வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ரைல் வந்து கன் மெட்டல் கலர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன் மெட்டல் கலர் தான். இது நான் ஃபங்க்ஷனிங் ரூஃப் ரைல் தான் கொடுக்குறாங்க. அண்ட் மேலே வந்து ஷார்க் ஃபைன் ஆண்டனா பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக K10C DITC வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சிசி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 998 சிசி விச் இஸ் அரௌண்ட் 1000 சிசி. 1 liter தான் இது. மேக்ஸிமம் பவர் வந்து 109 bhp at 5500 rpm அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து 170 Nm ஆஃப் டார்க். அண்ட் இதில் வந்து மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 cylinders தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் நார்மல் அண்ட் நேச்சுரல் ஆஸ்பயர் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 cylinders 1.5 liter என்ஜின் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 liter என்ஜின் 3 cylinder உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து என்னடா இது ஏன் இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறப்ப தான் அந்த டேக்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து உள்ளே வருது. உங்களுக்கு அந்த டேக்ஸ் கான்செப்ட் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அது சொல்லுங்கள். அது தனியாக நான் வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்காக நான் போடுறேன். நீங்கள் அது கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். அண்ட்
இதில் வந்து இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து என்ன புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பழைய ப்ரீஸாவில் வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஆனால் இந்த டர்போவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீடாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டி. அண்ட் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் போய் பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ரியர் வியூ வந்து பார்ப்போம். ரியர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெயில் லேம்ப் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ்க்கான இது இங்கே அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரீஸாக்கான பேட்சிங் வந்து இங்கே பெருசாக வந்து இங்கே சென்டரில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேலே சுசுக்கிக்கான லோகோ. அண்ட் வைப்பர்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வைப்பர்ஸ் வந்து மேலே ஹைட் பண்ணிருக்கலாம், அது கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாக இருந்திருக்கும். பட் இதில் வந்து ஹைட் பண்ணல. இந்த ஸ்பாயிலரே உங்களுக்கு இங்கே இப்படி கொண்டு வந்துட்டாங்க. இங்கே டெயில் லேம்ப் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணதுனால வைப்பர்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. டிஃபாகர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து மெயினாக ரியர் வியூவில் வந்து உங்களுக்கு டர்போன்ற வேரியண்ட் வந்து உங்களுக்கு வெளில எக்ஸ்டீரியரில் தெரியணுன்றதுக்காக இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ரெட் கலரில் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கிட் பிளேட்டு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 சென்சார்ஸ் வந்து பேக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்கே வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்கான பேட்ச் இங்கே ஒன்று, அண்ட் டர்போ வேரியன்ட்னு சொல்லிட்டு இங்கே டர்போ பூஸ்டர் ஜெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேட்சிங் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ பூட் ஸ்பேஸ் வந்து பார்ப்போம் வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 328 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் லைட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க லைட்டு. அண்ட் ஹூக் இங்கே ஒரு ஹூக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்சல் ட்ரே வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதுனால நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணுறப்ப இதுவும் உங்களுக்கு லிஃப்ட் ஆகிடும். நீங்கள் தனியாக வந்து லிஃப்ட் பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. அண்டு கீழே ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் வீல் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து பஞ்சர் கிட்ட வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் டூல்ஸ்க்கான இது வந்து இங்கே எல்லாமே இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைடு அண்ட் இங்கே வந்து டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீலே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலை இதில். இப்போ இன்டீரியர்ஸ் பார்ப்போம். எஸ், இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து கீ காமிச்சிடுறேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாருதி சுசுக்கிக்கான லோகோ இங்கே வந்து ப்ளூ கலரில். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் லாக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் தான். கீ ஒன்று ப்ரொவைட் பண்ணல. கீ நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் இக்னிஷன் ஆன் பண்ணுவோம். இங்கே ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் இதில் நோட் பண்ண வேண்டிய ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து விக்டோரியஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அதே தான் இங்கேயும் வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சுக்கான இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து அப்படியே அந்த விக்டோரியஸ்க்கான டிஸ்பிளே தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் ஸ்டேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுசுக்கிக்கான லோகோ அண்ட் இங்கே ரவுண்ட் ஃபினிஷில் இது ரெண்டுமே வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாரனுக்கு வந்து இங்கே அண்ட் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ரைட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இங்கே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் அண்ட் கேன்சல் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறதுக்கான இது. இங்கே இந்த நாப் வந்து இங்கே வந்து கால் அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கு அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட்க்கு இங்கே. அண்ட் லெஃப்ட்டில் வந்து வைப்பர்ஸ்க்கானது அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்கான இது. அண்ட் இதில் வந்து ஹெச்டி டிஸ்பிளே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இக்னிஷன் ஆன் பண்ணோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஆர்பிஎம் மீட்டர்ஸ் அண்ட் கீழே வந்து இன்ஜினுக்கான டெம்பரேச்சர் அண்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர்ஸ் வித் ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இன்டீரியர்ஸில் வந்து மெயினான சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெக் சொல்கிறப்ப நீங்கள் நோட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பீஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கியர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணி உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கான போர்ட். இங்கே வந்து நீங்கள் இது ஆனில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து இக்னிஷன் உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகும். இந்த டிசைன் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விக்டோரியஸ்லேருந்து அப்படியே வந்து இதில் ப்ளேஸ் பண்ண மாதிரிலாம் இருக்குது. லைக் இந்த நீங்கள் டாகல் ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியஸில் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக டாகல் ஃபீச்சர்ஸில் அண்ட் நாப் வந்து இங்கே வால்யூம்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அசார்ட் ஸ்விட்ச் இங்கே. இந்த இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டோனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து பியானோ பிளாக். அண்ட் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. இங்கே வந்து அந்த டார்க் ப்ரௌனிஷ் கலரில் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க.
அது கீழேயும் பியானோ பிளாக். அண்ட் இங்கே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்னா இங்கே டேஷ்போர்டை வந்து இங்கே ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான் இங்கே, ரொம்ப ஸ்பேஷியஸ்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஐஆர்விஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடிமா ஐஆர்விஎம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால சன் வைசரில் வந்து இங்கே வந்து டிரைவர் சைடில் உங்களுக்கு எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே லைட் ஆனோம். அப்படியே நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 சைடு லைட்ஸ் எல்லோ லைட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒயிட் லைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து சன்கிளாஸ் ஹோல்டருக்கான ப்ரொவிஷன் இங்கே. அண்ட் இதில் வந்து சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து பேனராமிக் சன்ரூஃபில் நாப் வந்து இங்கே இது வந்து பேனராமிக் சன்ரூஃப் கிடையாது. ஜஸ்ட் இங்கே வந்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நாப் இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் விக்டோரியஸில் பார்த்த மாதிரி தான் ஆஸ் யூஸ்வல் அதே இதுதான் இங்கேயும். அண்ட் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே. அண்ட் இங்கே வந்து மைக்கான பொசிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. மைக்கான பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் அட்டன் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்க்கான பட்டன் இங்கே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங்க்கான போர்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் அப்படியே நம்ம பேக்கில் வந்தோம்னா அண்ட் புது அப்டேட் வந்து இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 சைட் ஃப்ரண்ட் 2 ரோலையும் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து லெவல் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 லெவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 3 லெவல்ஸுமே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேண்ட் பிரேக்ஸ்க்கு இங்கே அண்ட் ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் பண்ணால் இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இல்லை ஃபேப்ரிக் குவாலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீஸால் வந்து அந்த ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து அவ்வளோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து இதில் இம்ப்ரூவே பண்ணிருக்காங்க. இப்போ நான் காமிக்கிறேன், 1 செகண்ட். இதில் ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்தாலே இது வென்டிலேட்டட் சீட்ஸ்ன்றதுனால இங்கே வந்து ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ப்ரௌன் கலர் ஃபினிஷ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக். இந்த லெதர் வந்து உங்களுக்கு ப்ரீமியமாகவே இருக்குது இங்கே. ஸோ ஃபஸ்ட் இதில் ப்ரீஸாவோட இது நல்லா இருக்குது இந்த குவாலிட்டி வந்து. அந்த அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி டிஸ்பிளேக்கான பட்டன் இங்கே, அந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே அப் அண்ட் டவுன் ஆரோஸ், இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் 360 டிகிரி வியூ வந்து இந்த பட்டன், பார்க் அசிஸ்ட் அண்ட் ஆட்டோ ஆஃப். இங்கே வந்து நீங்கள் ஹெட்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் ஃபியூல் லிட்கான இது அண்ட் பானட்கான நாப் வந்து இங்கே. அண்ட் நம்ம அப்படியே வந்து டோர் பேனலில் போய் பார்ப்போம். டோர் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஹேண்டில்ஸ் வந்து குரோம் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக் வந்து நார்மல் பிளாஸ்டிக்கில் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கே பியானோ பிளாக்ல ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று இங்கே வந்து ஆம்பியன்ட் லைட் வந்து இங்கே நீங்கள் பார்ப்பீங்க இந்த க்ரீன் கலர். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் வந்து 63 கலர் ஆப்ஷன் வந்து ஆம்பியன்ட் லைட் வந்து இதில் கொடுக்குறாங்க. அது கீழே வந்து இங்கே வந்து ஜஸ்ட் அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுக்குறாங்க. 4 பவர் விண்டோஸ், லாக் அண்ட் லாக்கு அண்ட் மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஹோல்டருக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே. அண்ட் இப்போ வந்து ரியரில் போயிட்டு பார்த்து ரியரில் என்னென்ன கம்ஃபர்ட் சீட்டிங் கெப்பாசிட்டி அண்ட் கம்ஃபர்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் நான் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் அந்த திங்ஸ் சீட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஹோல்டர்ஸ் அண்ட் இங்கே வந்து ஹூக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்ல மாட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரைஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இதில் கொடுக்கல. உங்களுக்கு சீட் வந்து நீங்கள் ஆக்சுவலி மேனுவல் தான் நீங்கள் பண்ண முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் அப் டவுன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்டுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க வித் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இந்த மெட்டீரியல் வேறையும் அண்ட் இங்கே வந்து வேறு மெட்டீரியலும் கூட. ஆனால் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம் இங்கே வரைக்கும். இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே வரைக்கும் ஏன் பண்ணாங்கன்னு தெரில. பட் இந்த குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டாக நல்லா தான் இருக்குது. அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே எனக்கு ஹெட் ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது இங்கே. அண்ட் லெக் ரூமும் எனக்கு நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள். இங்கே நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜும் கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே வந்து ஒரு கேப் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு வந்து டஸ்ட்லாம்
உள்ளே போய் செட்டில் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு போகாது. அதனால இங்கே கேப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 சைடு வந்து தான் தராங்க. சென்டரில் வந்து ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல. பின்னாடி வந்து பார்சல் ட்ரே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கேயும் வந்து ஒரு லேம்ப் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்சல் ட்ரேயில் நீங்கள் எதாவது திங்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், இங்கேருந்து நீங்கள் லேம்ப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே எதுவும் உங்களுக்கு வந்து எந்த லேம்பும் ப்ரொவைட் பண்ணல, அதுக்கு பதிலாக தான் பின்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் நம்ம ஃபுல்லாக இன்டீரியர், எக்ஸ்டீரியர், பூட் ஸ்பேஸ் அண்ட் ரியர் வியூ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7.40 lakhsலேருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் வேரியன்ட் வந்து 4 வேரியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. VXI, LXI, ZXI அண்ட் ZXI ப்ளஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் ரிமைனிங் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கவுச்சராக சொல்லிட்டு இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். இந்த கார் கொடுத்ததுக்கு வந்து நம்ம யாரை தேங்க் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஷோரூம் நீலாங்கரையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் ஆர் நீங்கள் புக்கிங் வந்து பண்ணணும்னா நான் ரியாஸ் அண்ட் திலீப் சொல்லிட்டு 2 பேரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் புக்கிங் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணணும்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் இதே மாதிரி கார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு இக்னைட் டிரைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.